அடுத்து விரல் அசைத்த சம்பந்தமா கேட்கிறாங்க. விரல் அசை மூலமா சொல்லப்பட்டது, அது ஷார்ட்டா சொல்றேன். இந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு தப்பு தப்பா எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. யுஹர்ரிகுஹா யதுபியான் இருக்குது, அசைத்தார்கள், யாரையும் அழைப்பது போல. யாரையும்ங்கிற வாசகத்தை காட்ட முடியுமா ஹதீஸ்ல? 1 லட்சம் ரூபாய் பரிசு காட்டிருங்களா பார்க்கலாம். ஏன் யாருங்கிற வார்த்தையை போட்டீங்க? இளைஞரை ஏமாத்த தானே. அழைப்பது போன வேற அர்த்தம் வச்சான்னு வச்சுக்கிறங்க. யாருங்க அழைச்சாங்கன்னு இளைஞர் கேட்பாங்களாம். அதனால யாரையும் சேர்த்துக்கிறது. போலங்கிற வார்த்தை காமிக்க முடியுமா? காமிங்க. நீங்க சொன்னாங்க நாங்களும் சேர்ந்து அசைக்கிறோம், காமிச்சிருங்க. அங்க எதுவும்டா துவா ஓதுவார்கள் அர்த்தம். அத்தஹியாத்துல ஆரம்பிச்சு சலாம் ஓதுற வரைக்கும் நீங்க ஓதுறது எல்லாம் துவா. மீனிங் தெரிஞ்சா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சம்பந்தம் வர்றது அசைத்தார்கள், அதே போல துவா ஓதினார்கள். அதை போய் அதை யாரையும் அழைப்பது போல. ஏன்னா அசைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் கொண்டு வர்றாங்களாம். இது பலவீனமான ஹதீஸுங்க. சஹீஹான ஹதீஸ்ல எல்லாம் அஷாரான்னு தான் வருது. யுஷீரு சமிக்கை செய்தார்கள், சஹீஹான ஹதீஸ். அதை விட்டாச்சு பலவீனமான ஹதீஸ் தூக்கி வச்சுக்கிட்டு அசைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அது என்னது? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஷீரு பிஸ்பாஹி விரல சமிக்கை செய்வாங்க, வலா யுஹர்ரிகுஹா அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அங்க அசைத்தல் வந்திருக்குத சமிக்கைக்கு உண்டான அசைவு தான். நான் விரல் அசைக்கவே இல்லை, எப்படி சமிக்கை செய்ய முடியும்? நான் விரல் அசைச்சாதானங்க சமிக்கை செய்ய முடியும். சமிக்கைங்கிற செயலாதிதான் வந்திருக்குதுல, அதுக்கு விளக்கம் தான் இது. அசைத்து விரலை சமிக்கை செய்வது அதுக்கு விளக்கம் தானே தவிர அசைச்சுக்கிட்டே இருந்தாங்களா? அசைக்க மாட்டாங்கன்னு ஹதீஸ் இருக்க தெளிவா. சரி, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு பண்ணாங்க. யாரு? இவங்களும் ஆதாரம் காட்டிட்டு இருக்காங்கல்ல, யாரையும் அழைப்பது போல இல்லாதன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹதீஸை பதிவு பண்ணிவிட்டு யுஹர்ரிகாவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதே ஹதீஸ் கிதாபிலேயே அல் முராது பி தஹரீகி, இங்கே அசைத்தல் என்பதனுடைய அர்த்தம் அல் இஷாரத்து பிஹா சமிக்கை என்பதுதான். லா தக்ரீரு தஹரீகஹா அசைத்துக் கொண்டே இருத்தல் என்பதல்ல. யார் சொல்றது? இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி. இந்த ஹதீஸுக்கு கீழே எழுதிட்டாங்க. இந்த வஹாபியெல்லாம் மேல உள்ள ஹதீஸ் மட்டும் எடுத்துக்கு கீழே உள்ள பார்க்க மாட்டாங்க. ஏன் இப்படி செய்யணும்? இவ்வளவு இமாம்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அசைச்சுக்கிட்டே இருக்கிறதல்லப்பா, தப்பா வழங்கிறாதீங்க. அன்றைக்கே எழுதி வைத்தார்களே, இன்னைக்கு மாத்தமா செய்யலாமா? அந்த இமாம்கள் தெளிவுபடுத்தி பின்னரும் கூட பாவம் அப்பாவி இளைஞர்கள் உங்களை நம்பி தானே வந்தாங்க, ஏதோ குர்ஆன் ஹதீஸ்ங்கறாங்க, உங்கள் பின்பற்றினா சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நம்பி வந்திருக்கிற இளைஞர்களுக்கு மோசடி செய்கிறீர்களே, தவறான வழியை காட்டுகிறீர்களே. சரி, ஏன் இது விரல அசைக்கிறோம்? ஒரு சஹாபி ஒரு கட்டத்திலங்க 2 விரல காமிச்சாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஹித் அஹித், ஒரு விரலை காட்டு, ஒரு விரலை காட்டு. ஏன்? இறைவன் ஒருவன் என்று காட்டுவதற்காகத்தானே விரல். அங்க போய் 2 காட்டினா 2 இறைவன்ல வந்துடும். அப்ப நோக்கம் என்ன? இறைவன் ஒருவன். அந்த நேரத்தில் போய் அசைச்சுக்கிட்டே இருந்தா இறைவன் ஒருவனுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குல்லங்க வந்துடும். அப்படி செய்யலாமா? இப்ப தவறான அர்த்தம் கூட. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்த தவறு. அப்ப ஹதீஸுடைய தரத்துக்கு வருவோம். ஏன்னா இளைஞர்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க? ஆதாரபூர்வமான ஹதீஸை கொண்டுதான் அவனுக்கு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்பாவி இளைஞர்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த ஹதீஸ்ல ஆசிம் இப்னு குலைப் இடம்பெறாரு. அவர் தனித்து அறிவிச்சா அதை ஆதாரம் எடுக்கக்கூடாது. இப்னுல் மதீனிங்கிற ஹதீஸ்களை வல்லுநர் சொல்றாங்க. இப்ப இதுக்கு இந்த எல்லாம் காமிச்சோன்னா அவங்க என்ன சொல்றாங்க? சும்மா தானங்க சொல்றாங்க, ஆதாரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி காரணத்தையா சொன்னாங்க அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், காரணத்தை சொல்லி சொன்னால்தான், காரணத்தை காட்டி ஒரு கருத்தை சொன்னால்தான் அது ஒப்புக்கொள்ளணும் என்கிற வாசகத்தை நீங்க எந்த கிதாபுல காட்டுங்க, நாங்க ஒப்புக்கொள்றோம். காட்ட முடியுமா? ஹதீஸ் கொலை வல்லுநர்களுடைய ஏகோபித்த முடிவு. நீங்க இஜ்மாவி கூடான்னு சொல்லிவிட்டு பிறகு ஏகோபித்த முடிவு. ஹதீஸ் வல்லுநர்களை போய் பின்பற்றலாமா? நீங்க சுனன்ல நாங்க வச்ச கேள்வி இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. ஃபிக்ஹ் கலை இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஹதீஸ் கலை இமாம்களை மட்டும் ஏன் பின்பற்றீங்க? அந்த இமாம் மட்டும் எப்படி பின்பற்றலாம்? குர்ஆன்ல ஆதாரம் காட்ட முடியுமா? ஹதீஸ் ஆதாரம் காட்ட முடியுமா? அப்படின்னு நம்ம கேட்டு வச்சிருக்கிறோம். இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். அப்பாவி இளைஞர்கள் நான் சொல்றேன். அதனால காரணம் சொன்னால்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாசகத்தை அந்த ஹதீஸ்களை நூல்கள் இருந்து காமிச்சிருட்டவங்க. அப்படி காமிக்கவில்லை என்றால் விரல் அசைத்தல் என்கின்ற ஹதீஸ் பலவீனமானதே, பலவீனமானதே, பலவீனமானதே. இதை வச்சுக்கிட்டு அமல் செய்யாதீங்க இளைஞர்களே. அத ஆதாரம் காட்டட்டும். இந்த கிதாபுல இப்படி இருக்குது, காரணம் காட்டணும், காதாரம் காட்டட்டும். உங்களோட சேர்ந்து நாங்களும் அசைக்கிறோம். நாங்க தான் தயாரா இருக்கிறோமாங்க. அப்ப எதுவுமே ஒரு அர்த்தம் புரியறதில்ல, தப்பு தப்பா அர்த்தம் வைக்கிறது. ஒரு கணவர் மனைவிட்ட சொன்னாரு, பாயாசம் நீங்க ஆசையா இருக்கு கொஞ்சம் செஞ்சுதான் அப்படின்ட்டு. அந்த அம்மா சரின்னு போயிருச்சு அடுப்பங்கரைக்கு. கொஞ்ச நேரம் ஆன உடனே சத்தம் கேட்குது, ஒரு தரம்
2 தரம் 3 தரம் ஏலம் போற சத்தம் கேக்குது. என்னடான்னு போய் உத்து பார்க்கிறாரு. அந்த அம்மா கையில ஒரு புஸ்தகம் இருக்குது, சமையல் செய்வது எப்படி. அதுல ஒரு பக்கத்துல பாயாசம் தயாரிக்கும் முறைன்னு போட்டிருக்கு. அதை பார்த்து பார்த்து அந்த அம்மா தயார் பண்ணிக்கிட்டே வருது. கடைசியில ஒரு குறிப்பு போட்டிருந்தாங்க, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்குது. இந்த அம்மா 1 தரம் 2 தரம் ஏலம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. பாயாசம் உருப்படுமா? அட ஏலம் போட்டு இறக்கவும் சொன்னா ஏலக்காய் போடணும்னு அர்த்தம். இடத்துக்கு தகுந்தவாறு அர்த்தம் வைக்கணுங்க. ஆனா இந்த வஹாபிகளுக்கு மொழி அறிவு இல்லை, குர்ஆனுடைய ஞானம் இல்லை, ஹதீஸுடைய ஞானம் இல்லை. அதனாலதான் தவறான அர்த்தம் வைக்கிறாங்க. அதனாலதான் அந்த வஹாபி ஆலிம்கட்டே சொல்றோம், உங்களுக்கு ஆய்வு செய்யற தகுதி இல்ல, பேசாம மதப்புக்கு வந்துடணும். நீங்க என்ன ஆய்வு செய்றீங்க? இளைஞர்களை விட்டுருவோம், பாவம் அவங்களும் இல்ல, உங்களுக்கே கூட தகுதி இல்லை என்கிறோம். நாம் அதைத்தான் நிரூபிச்சிருக்கிறோம் விவாதத்துல. அடுத்த கேள்வி, பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லி பெயர் வைப்பது கடமையா கடமையற்றதா? சிலர் இதனை கடமை என்றும் சொல்கிறார்கள், சிலர் கடமை அல்ல என்றும் சொல்கிறார்கள். அதற்கு தாங்கள் தக்க விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவும் ஃபைதுர் ரஹ்மானியா சங்கம் லப்பேகுடிக்காடு. பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லணும், நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கடமைங்கிறதல்ல, சல்லல்லாஹு அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஒரு ஆள் செய்யல குற்றம் அல்ல, ஏன்னா அதுக்கு ஃபர்து அல்ல, கடமை இல்ல. ஆனா செய்யறோம், செஞ்சா நன்மை. ஏன்? சல்லல்லாஹு காட்டி தந்திருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஈண்டெடுத்ததுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொன்னாங்க. தொழுகைக்கு பாங்கு சொல்ற மாதிரி சொன்னாங்க. அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, திர்மிதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்மளும் பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்றோம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறந்துட்டா பாங்கு சொல்லி வலது காதுல ஊதணும், இகாமத்து சொல்லி இடது காதுல ஊதணும். இப்படி செஞ்சிட்டாக்கா அந்த குழந்தைக்கு உம்மு சுபியான் என்கிற குழந்தைகளுக்கு ஏற்படுகிற நோய் அணுகாது, அந்த நோய் குழந்தையை தீண்டாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அபி அலாங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல் ஜாமிஉ ஸகீர்ங்கிற கிதாபுல இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லாம் ஹதீஸ் தாங்க, சும்மா அந்த இமாம் சொன்னாங்க இந்த இமாம் சொன்னாங்கங்கறதல்ல. இதெல்லாம் எல்லாம் ஹதீஸ் கிதாபுல இருந்து ஆதாரமா எடுத்து வைக்கிறோம். நம்ம சுன்ன ஜமாத் ஒண்ணு செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோங்க, காரணம் இல்லாம செய்ய மாட்டோம், ஆதாரம் இல்லாம எதையும் செய்ய மாட்டோம். ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள், ஆதாரத்தோடு தான் செய்வார்கள். அதுதான் சுன்ன ஜமாத்து. குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிக்கிட்டே குர்ஆனுக்கு ஹதீஸும் சம்பந்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வஹாபிகள். வெறும் தௌஹீத் ஜமாத்து கூட நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா உண்மையான தௌஹீத்வாதிகள் நாம் தான். அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லலாம், நம்ம எல்லாம் உலக அளவிற்கு தௌஹீத் ஜமாத். நம்ம என்ன அது போலி தௌஹீது. என்ன தௌஹீது? அல்லாட்ட உதவி மட்டும் உதவி செய்யணும், உயிரா இருந்தா உதவி கேட்கலாம், மையத்திட தான் உதவி கேட்க கூடாது. என்ன போலி தௌஹீது? நாங்க உண்மையான தௌஹீது. அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும், உயிரா இருந்தாலும் முடியாது, மையத்தா இருந்தாலும் முடியாது. இதுல எங்க தௌஹீது? உயிரா இருந்தா முடியும், உயிரா உள்ளவங்கள அல்லாவா நாங்க கேட்கிறோம்? உயிரா உள்ளவர்களாலும் முடியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டு அன்னல் குவத்தல் இல்லா ஜமியா, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நீங்க உயிரா உள்ளவங்களுக்கு சக்தி இருக்குங்கிறீங்க. அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல எனக்கு மட்டும் தான் இருக்குங்கிறான். வஹாபி எல்லாம் இல்ல, உயிரா இருந்தாலும் சக்தி இருக்கு. என்னது போலி தௌஹீத்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்குது, யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் தான் உதவி செய்யறான், யாரை வச்சும் செய்வான். உயிரா உள்ளவங்களை வச்சும் செய்வான், மையத்தாளவங்களை வச்சு செய்வான், இந்த மைக்க வச்சும் செய்வான், இந்த கட்டடத்தை வச்சும் செய்வான். யாரை வச்சு அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் தான் செய்யறான். உயிரா இருந்தாலும் முடியாது. இதுதான் உண்மையான தௌஹீது சுன்ன